அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் வள்ளிக்கும்மி பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பஞ்சுகாளிப்பட்டி சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 200 பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்ட வள்ளிக்கும்மி தமிழ் கலாச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராமிய பாடல் பாட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆடி பாடி தமிழ் மண்ணில் கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றை பரவசப்படுத்தினர். மேலும் வள்ளிக்கும்மி ஆட்டத்தை காண 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று பார்த்து ரசித்துவிட்டு பின் அம்மனை வழிபட்டு சென்றனர். ஒசூர் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுண்ணாம்பு ஜிபி பகுதியில் உமா மகேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இந்த விற்பனை கிடங்கில் அதிகாலை சுமார் 4 மணி அளவில் தீ பற்றி எரிய தொடங்கிய நிலையில் தற்போது வெயில் காலம் என்பதால் தீ மளமளவென எரிந்து அருகிலுள்ள சேமிப்பு கிடங்கிற்கும் தீ பரவியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் லட்சக்கணக்கில் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. செங்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது டாரஸ் லாரி மோதிய விபத்தில் 2 உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நாகப்பாடி அரசு கல்லூரி அருகே காஞ்சி நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் மீது டாரஸ் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற உண்ணாமலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஜினி மற்றும் வெங்கடேசன் ஆகிய 2 தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த புதுப்பாளையம் காவல்துறையினர் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் மத்திய அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மாவட்ட விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கட்டுப்பாடு அற்ற கியூ காமர்ஸ் வணிகத்தை அனுமதிக்க கூடாது. பிரபலமான பொருட்கள் அனைத்திற்கும் எம்ஆர்பி இருப்பது போல் எம்ஆர்பி குறைந்தபட்ச விற்பனை விலை சட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தி புதுக்கோட்டை திலகர் திடலில் மாவட்ட விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மளிகை வணிகத்திலும் ஒரு நாடகமாடி விளம்பர சக்தி இருக்கும் காரணத்தினால் 10 நிமிடத்தில் டெலிவரி 5 நிமிடத்தில் டெலிவரி என்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்து அது போல அவங்க விளம்பரம் கொடுத்து சாதித்து காட்டுவது போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு எந்த விதத்திலும் அது பிரயோஜனம் இல்லை. துரிதமான டெலிவரி என்பது ரத்தத்தில் கலந்தது ஒன்று சிறு குறு வணிகர்களுக்கு. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, சிறு குறு வணிகர்கள் எப்பொழுதுமே வீட்டு வாசலில் கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும், ஒரு வயதான முதியவர்கள் ஏதாவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க காலையில் 8 மணிக்கு கடையை திறக்கிற ஒரு வணிகன் அந்த முதியவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு தான் கடையே திறப்பாங்க. கோவை தண்டுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். கோவை அவினாசி சாலை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் அருகே பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக அக்னிச்சாட்டு, திருவிளக்கு வழிபாடு, அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனிடையே தீச்சட்டி ஊர்வலம் இன்று நடைபெற்றது. கோணியம்மன் கோவிலில் தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.